ஏன்னா அவசர கதியில் எடுக்கப்பட்டதுதான். அவரே அதுல வந்து பேசி மாட்டிக்கிறார். என்ன பேசி மாட்டிக்கிறார் அப்படின்னா, அண்மையில் நடந்ததுதான் டாஸ்மாகினுடைய ரைடு. தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு சார். நீங்க தொகுதி வாரியா ஒரு நாள் போய் கணக்கெடுப்பு நடத்தணும்னாலும் 234 பேரை அனுப்பணும். அதானே ஒரு சரியான கணக்கெடுப்பா ஆமா, இருக்கும். இப்ப ஆமா. குமுத ரிப்போர்ட் மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு இது ஒரு இயல்பான நடவடிக்கை. ஏன்னா, மாவட்டந்தோறும் 10 செய்தியாளர்கள் இருப்பாங்க. பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. அதற்காக ஒரு டீம வந்து காலங்காலமா ஆப்பரேட் பண்ணிருக்காங்க. இப்ப சாணக்கியாவுக்கு அப்படியெல்லாம் ஒரு டீம் இருக்கான்னு கேட்டா, நீங்க குமுத ரிப்போர்ட்டர் நிர்வாகத்துல ஒரு 15 பேரை எனக்கு நேரடியாக தெரியும். ம். ஊடகவியலாளர்கள்னு ஒரு 10 பேர் எனக்கு நேரடியாக தெரியும். ஆனா ஊடக உலகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிற, தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்கள மாதிரியான ஆளுக்கு கூட சாணக்கியால யாரு வேலை செய்றான்னே தெரியாது. சாணக்கியார்னா பாண்டேவு மட்டும்தான் தெரியும். அப்போ ஆமா. ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள இயங்குகிற ஒரு சாதாரண ஊடகம். அதுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஹைப் என்பது, அது அரசியல்ல ஒரு புரோக்கரேஜ் வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பிம்பம் தானே தவிர, மத்தபடி அந்த ஊடகம் ஒரு பெரிய ஊடகம்னே நீங்க கணக்கெடுக்க முடியாது. நான் குறை சொல்வதற்காக இத சொல்லல.